ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு GT316 தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட காம்படிஷன் வந்து நாளுக்கு நாள் வந்து டே பை டே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் இங்கே நீங்கள் போயிட்டால் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னால் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நம்ம இன்டர்வியூக்கோ இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம்னா என்ட்ரி லெவல்லையோ இல்லை இன்டர்மீடியட் லெவல்லையோ இல்லை அட்வான்ஸ்டு லெவல்லையோ இருக்கோம்னா நம்ம முதலாவது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஐடிங்கிறது ஒன்று ஒரு லிமிட்டேஷனான ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை. ஸோ அதுக்குன்னு ஒரு என்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் தான் ஆகுது. ஸோ நாம் படிக்க வேண்டிய விஷயம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன ஸ்டெக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ என்னோட கம்பெனி அப்படின்னு எடுத்திங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, லராவலும் அப்புறம் ரியாக்டும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டும் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு லாங்குவேஜில் வந்து நம்ம மாஸ்டராக இருக்கிறதுக்கும் அந்த லாங்குவேஜில் இருந்து ஒரு அட்வான்ஸ்டாக போயிருக்கும் தானே, அதுதான் நம்ம சொல்லுவோம் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லி. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் மாஸ்டராக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இண்டஸ்ட்ரியில் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹையர் பண்ணி அவங்கள வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோ சரி, இல்லைன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோ சரி, அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. அது நீங்கள் டிமாண்ட் பண்ணுற சேலரிக்கும் வரலாம், அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டெக் வந்து அப்படின்னா, நான் என்ன ஸ்டெக் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு கம்பெனிக்கும், அதாவது கம்பெனிக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம் ஓனாக வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா க்ரியேட் பண்ணதை வச்சு ப்ரீபில்டடானதை வச்சு, அதாவது முன்னாடி க்ரியேட் பண்ணதை வச்சு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற லாங்குவேஜை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ ஏஐ தான் முன்னாடி போயிட்டுருக்கு. பைத்தன் தான் இப்போ டாப் ட்ரெண்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து முதலாவது இடத்துல இருக்குது. ஸோ ஜாவா எப்போவோ வந்தது. சி, அதாவது த காட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இந்த சின்னு சொல்லுவோம். சி லாங்குவேஜ் வந்ததுலேருந்து அது ரெவல்யூஷன் ஆகி ஜாவா கிட்ட போயிட்டு, ஜாவா வந்து இன்னும் அந்த ஒரு இப்போ முடிஞ்சிடும், இந்த இடத்துல முடிஞ்சிடும், ஸோ இந்த ஒரு இயர்ஸுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவே இல்லை. அதை வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஜாவாங்கிறது நான் அங்கே என்ன பார்த்தேன்னா, டபிள்யூபி கன்செப்ட்லாம் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ டபிள்யூபி கன்செப்டை வச்சு அந்த லாங்குவேஜ் வந்து, இல்லைன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ப்ரொடக்டிவிட்டி நம்ம கொடுக்குற அந்த விஷயம் அவுட்புட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டிஃபைன் பண்ணி வச்ச இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே இங்கே அப்படின்னு வைக்கிறாம, ஒரு ரெக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெக்கில் வந்து ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரெக், ஒரு ரெக்கில் வந்து 10 அடுக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டிஎஸ்சிலாம் படிச்சிருப்போம், டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். இதை வச்சு தான் எல்லா கோடிங்ஸும் வருது. அதாவது டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த கோடிங்குமே வராது. ஸோ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் சரி, டெவலப்ஸாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, நெட்வொர்க் இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் நெட்வொர்க்குக்கு டேட்டா தேவைன்னா, நீங்கள் எதை செக்யூர் பண்ண போகிறீங்கன்னா டேட்டாவை தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து எந்த டேட்டாவை வச்சு தான் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறாங்க. டெவோப்ஸ் வந்து அந்த டேட்டாவை தான் அவங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒர்க்குன்னா, இந்த டேட்டாவை வந்து இதை மானிட்டர் பண்ணுறதும், அதை ஆப்டிமைசேஷன் பண்ணுறதும், இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சர்வர்லாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஹோஸ்டிங்ஸ் இதில் வந்து மாஸ்டராக இருப்பாங்க. சம் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருப்பாங்க. சம் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎஸில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க டெவலப்ஸ் வந்து. ஸோ ஐடிங்கிறது எடுக்கும்போது
இந்த ஐடியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு கடல்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு ஒரு எண்ட்லெஸ் இல்லை. இதை ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது நாம தான் கிரியேட் பண்ணுறோம், அது நம்மளை கிரியேட் பண்ணலை. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயினை வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் நாங்கள் வந்து நாம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நாம் திங்க் பண்ணுறது தான் அது திங்க் பண்ண போகுது. ஏன்னா அதை நாம தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதை என் பண்ண வைக்கவும் நம்மளால் முடியும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரேம் ஒர்க்கும் வந்துச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து